இந்த அஞ்சலிய பத்தின ரகசியம் இப்போ நம்ம ஜானகிக்கு தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது இத்தனை நாளா பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்துகிட்டு இந்த அஞ்சலி மேல உயிரா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இலக்கியா சொல்லும்போது கூட அப்பல்லாம் கிடையாது. அஞ்சலி அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம இலக்கியாவ திட்டினாங்களே தவிர, இந்த அஞ்சலிய பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை "கார்த்திக்க கடத்தி வச்சிருக்கியா நீ?" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா கேட்காம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட ரகசியத்த நம்ம கௌதம் சொல்லி, அதாவது அஞ்சலி தான் எஸ்எஸ்கேவ அதாவது எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம கார்த்திக்க கடத்தி வச்சிருக்கா. அது எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா, நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம ஜானகி கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆதாரங்கள குடுத்து, அஞ்சலி தான் கடத்தியிருக்கா அப்படின்ற ஒண்ண மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டுபிடிச்சுட்டாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடு அஞ்சலி. நீ எங்க குடும்பத்தோட வாரிச வளர்க்குற, உன்னோட வயித்துல சுமந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் பார்க்க மாட்டேன். நான் உன்னை அடிச்சே கொன்றுவேன். என் கார்த்திக் எங்க? என் மகன் கார்த்திக் எங்க நீ கடத்தி வச்சிருக்க? நீ இல்லன்னு சொல்லிட்டு எதுனா சொல்லிட்டு இருந்த அப்படின்னா, உன்னை என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னப்பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது கௌதம் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க பத்தி புலம்பிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க நம்ம பார்ப்போமா என்னன்னும் தெரியல. இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஆனா, அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் கார்த்திக்க எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய விடாம இருக்காங்க. அஞ்சலி தான் கடத்திருக்கா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம அவ எதுக்காக கடத்திருப்பா அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால நம்ம இப்போ தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி யோசிச்சு பார்க்குறாங்க. கடைசியில அஞ்சலி இதுக்காக தான், அதாவது தன்னோட அப்பா அதாவது வெங்கட்ராமன் பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வர்றதுனால தான் இந்த அஞ்சலி அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வர விடாம தடுக்கணும் அப்படின்றதுக்காக கார்த்திகை கடத்தி வச்சிருக்கா அப்படின்ற ஒண்ண கண்டுபிடிச்சுட்டாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிய வச்சு ஒரு சின்ன விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா செய்ய சொல்றாங்க. அதாவது அஞ்சலி யார்கிட்டயாச்சும் பார்த்தீங்கன்னா ஃபோன்ல பேசிட்டு இருக்காளா? அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆரம்பத்தில அத செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது, நம்ம கௌதம் சொல்றாரு, "கார்த்திக்க நம்ம கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்க கூடாதா?" அப்படின்ற மாரி கேட்டு அந்த ஒரு விஷயத்த பத்தி கேட்குறாங்க. "ஆமாப்பா, யார்கிட்டயோ பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா. மேபி எஸ்எஸ்கே தான்னு நெனைக்கிறேன்." அப்படின்னும்போது, அஞ்சலியோட ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவளோட நம்பர்லேருந்து எஸ்எஸ்கேவுக்கு கால் போயிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா, அஞ்சலி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவ யார்கிட்டயுமே ஃபோன்ல பேசல அப்படின்ற ஒண்ண பார்த்தீங்கன்னா, அவளோட நம்பர ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் அஞ்சலி கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. அதுலேருந்து தான் எஸ்எஸ்கே கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற ஒண்ண கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இந்த அஞ்சலியோட ஃபோன புடுங்கி, நீங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக்க கடத்தலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இவங்க நம்பர செக் பண்ணுவோம், நாங்க ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, இவங்க வேற நம்பர்ல பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கஸ்டடியில தான் இருக்காங்க அப்படின்ற ஒண்ண பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகி பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலியோட முகத்திரைய கிழிச்செறிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.